நேத்து கோவையில் நடந்த பாலியல் பலாத்காரம் தான் சார் இன்னைக்கு பரபரப்பா பேசப்படுது. தமிழகத்தோட மனசாட்சியை உலுக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலத்துல இப்படி தொடர்ந்து நடக்குது, அரசும் அதை வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கணுமா, எப்படிங்க சார்? அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது என்று நான் அந்த குற்றச்சாட்டை சுமத்த விரும்பவில்லை. உடனடியாக 3 குற்றவாளிகளும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். அவங்க தப்பிக்க முயற்சி செய்த போது 3 பேரையும் முட்டிக்கு கீழே சுட்டு காவல்துறை பிடித்திருக்கிறது. அவங்க ஏற்கனவே பழைய குற்றச்செயல்களில் ஈடுபட்டு எஃப்ஐஆர் நிலுவையில் இருக்கக்கூடியவர்கள் என்று சொல்கிறார்கள். கிட்டத்தட்ட இது ஒரு டெல்லியில் நடந்த அந்த நாட்டையே உலுக்கிய நிர்பயா வழக்கு போன்றதொரு வழக்கு தான் இது. இந்த பெண் அவங்க நண்பரோட இரவு 11 மணிக்கு அந்த ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் ஒரு இடத்தில் காரில் அவர்கள் இருந்திருந்த போது இந்த 3 பேர் அங்கே போய் காரை திறக்க சொல்லியிருக்காங்க போலருக்கு. இவர்கள் திறக்கவில்லை என்றதும் அறிவாளால் அந்த கார் கண்ணாடியெல்லாம் உடைத்திருக்கிறார்கள். அதற்கு பிறகு அந்த பையன் மீது கடுமையான தாக்குதல், அருவாளில் வெட்டியிருக்கிறார்கள். ஒரு 28 தையல் அந்த பையனுக்கு போடப்பட்டிருக்கிறது. அதற்கு பிறகு அந்த பெண்ணை தூக்கி சென்று பாலியல் வன்முறை ஈடுபடுத்தி அந்த பெண்ணை குற்றுயிரும் கொலையுருமாக போட்டுவிட்டு அவங்க தப்பி சென்று விட்டார்கள். அதற்கு பிறகு இந்த பையன் அன்கான்ஷியஸ் ஆன பையன், ஏன்னா நிறைய ப்ளீடிங் இன்ஜுரிஸ் நிறைய இருந்திருக்கு. ப்ளீடான அந்த பையன் எழுந்து காவல்துறையினரின் உதவியை நாடிய பிறகு காவல்துறை தேடி அந்த விக்டிமை கண்டுபிடிச்சு மருத்துவமனையில், ஒரு தனியார் மருத்துவமனையில் சேர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதில் நாம் இந்த பெண்கள் பாதுகாப்பு கேள்விக்குறியாக இந்த ஆட்சியில் இருக்கிறது என்ற குற்றச்சாட்டை இவர்கள் எதிர்கொண்டு தான் ஆக வேண்டும். இப்போது நிறைய ஒரு மாரல் கொஸ்டின்ஸ்லாம் இந்த நேரத்தில் ரைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதாவது 11 மணிக்கு ஏன் இந்த பொண்ணு அந்த பையன் கூட அங்கே போயிருந்துச்சுன்ட்டு. இந்த கொஸ்டின் சரியா? தவறு இல்லை சார். ஏன்? சட்டப்படி எல்லாருமே சுதந்திரமாக நடமாடுறதுக்கு, எந்த நேரத்தில் வேணால் நடமாடுறதுக்கான ஒரு சட்ட வழிமுறைகள் இருக்குல்ல சார். அண்ணா யூனிவர்சிட்டி வழக்குலையும் இதே மாதிரி இதே விமர்சனங்கள் எழுந்தன. அதுக்கு கோர்ட்டு சொன்னாங்க, அதை மாதிரி நீங்கள் சொல்லக்கூடாது அப்படின்னு. ஜஸ்டிஸ் எஸ்.எம். சுப்பிரமணியம் பெஞ்சு இந்த பேச்செல்லாம் பேசாதீங்க என்று கடுமையாக கண்டனம் தெரிவித்தது. அதுபோல தான் இந்த டாக்கை நாம் என்கரேஜ் பண்ணக்கூடாது, அனுமதிக்கவும் கூடாது. இதை நீங்கள் அனுமதிச்சிங்கன்னா அடுத்து என்ன ஆகும்னா, எதுக்கு பொம்பளை பிள்ளைங்க படிக்கணுன்றதில் போய் முடியும். அது அவங்க வெளியில் போகிறதுனால தானே இது மாதிரிலாம் ஆகுதுன்ட்டு அடுத்த கட்டமாக அதை நோக்கி இது பயணிக்கும். ஸோ இப்போது அந்த பகுதி இருட்டாக அண்டு ஆள் நடமாட்டம் இல்லாமல் இருந்ததால் தான் இப்படி வன்முறையில் ஈடுபட்டு இந்த பொண்ணை தூக்கிட்டு போக முடியுன்ற தைரியம் அந்த 3 பேருக்கு வந்திருக்கு. ஏற்கனவே குற்றச்செயல்களில் ஈடுபட்டவர்கள் அவர்கள் காவல்துறையோட நடவடிக்கைக்கு ஆளாகி இருக்கிறார்கள். இந்த பக்கம் போலீஸ் வராதுன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்குல்ல. உங்களுக்கு காவல்துறையில் பேட்ரோல் வாகனங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது விமான நிலையத்திலிருந்து விமான நிலையத்திற்கு அருகாமையில் இருக்கக்கூடிய பகுதி என்பதால் எப்போதும் அங்கே நடமாட்டங்கள் இருந்து கொண்டே இருக்கும். அது ஒரு பெரிய ஏர்போர்ட்டு, இரவு முழுக்க அங்கே விமான பயணம் இருக்கும். அப்போது அந்த இடத்துல ஒரு பேட்ரோல் இருந்துச்சு, ரெகுலராக பேட்ரோல் வண்டி அந்த பக்கம் வருன்றது தெரிஞ்சிச்சுன்னா இந்த குற்றவாளிகள் அங்கே செல்வார்களா? ஸோ அப்போ இந்த காவல்துறையோட ரோந்து பணி என்ன ஆயிற்று? ரியாக்ஷன் டைம் ஏன் இவ்வளோ தாமதமாக ஆகியிருக்கிறது? பக்கத்துலேயே ஒரு சட்டவிரோத மதுபான பார் வேறு அங்கே இருந்தது. அது வெரிஃபை பண்ணணும், அதெல்லாம் வெரிஃபை பண்ணணும். அது அடித்து நொறுக்கப்பட்டிருக்கிறது என்று கூட தகவல் வந்தது. பட் அதை வெரிஃபை பண்ணணும். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பது இந்த திமுக ஆட்சியில் தொடர்ந்து நடைபெற்று வரக்கூடிய பல்வேறு சம்பவங்களின் காரணமாக உறுதிப்பட்டு கொண்டு வருகிறது. இந்த 3 பேரை காலுக்கு கீழே சுட்டு பிடித்தது சரியா? நீங்கள் சொல்லுங்கள். உயிரோடு இருக்காங்களாங்க? 3 கேஸ் உயிரோடு இருக்காங்க. சுட்டு பிடித்தது சரியா? அவங்க உண்மையான குற்றவாளிகளான்னு தெரியல. ஒரு வாதத்துக்கு உண்மையான குற்றவாளிகள் நான் சொல்கிறேன், சரியா? ஒரு வாதத்துக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா எனக்கு சரிதான்னு படுது சார். எனக்கு தவறு சார். ஏன்பா? விசாரணையே முடியாமல் எப்படி நீங்கள் இவர் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு எப்படி தீர்மானிப்பீங்க? அதுவும் அவங்க 3 பேர் மேலே ஏற்கனவே எஃப்ஐஆர்லாம் இருக்குது. எஃப்ஐஆர் இருக்குன்ற ஒரே காரணத்துக்காக அவன் தான் குற்றவாளின்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிச்சி காலில் சுடுறீங்கன்னா, அப்போ திடீர்னு நாளைக்கு விசாரணையில் அவன் குற்றமே பண்ணல அப்படின்னு தெரிய வச்சுன்னா என்ன சார் பண்ண போகிறாங்க இந்த அரசு? இது ஒரு ஆங்கிள். இன்னொரு ஆங்கிள், இது போல் ஒரு கோரியான க்ரைம், மோசமான ஒரு க்ரைம் நடக்கும்போது அந்த சமூகத்தின் கோபத்தை தணிப்பதற்காக காவல்துறையினர் இது போன்ற சட்டவிரோத நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார்கள். நீங்கள் இதை புரிஞ்சுக்கணும். இது சட்டவிரோதமான தண்டனை. இதைவிட கொடூரமான குற்றம் அந்த டெல்லி நிர்பயா வழக்கு இல்லையா? அதில் டெல்லி காவல்துறை இந்த வேலையை செய்யவில்லையே. அத்தனை பேருக்கும் நீதிமன்றத்தின் முன் தண்டனை பெற்று தந்தார்களா? ஆனால் உங்கள் இன்வெஸ்டிகேஷனோட லட்சணம் உச்சநீதிமன்றம் ஒரு குற்றவாளியை விடுதலை செய்யும் அளவுக்கு தான் உங்கள் இன்வெஸ்டிகேஷனோட லட்சணம் இருக்குது. அதில் காட்டணும் உங்களோட வேகத்தை. இப்போ இது சுடுறதுக்கான காரணம் என்ன?
போலீஸ் ஏன் சுட்டாங்க? பதற்றத்தை தணிக்கிறதுக்காண்டி மக்கள் வந்து ஒரு ஆறுதலாக இருப்பாங்க. பரவாயில்லப்பா சுட்டாங்கப்பா, காவல்துறை நல்லா நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் வந்து நினைக்கணும். அது ஒன்று. இன்னொன்று, இது போல் சுட்டால் குற்றவாளிகளுக்கு அச்சம் ஏற்பட்டு குற்றங்களில் ஈடுபட மாட்டார்கள் என்பதும் ஒரு காரணம். உங்களுக்கு நினைவிருக்கா இல்லையான்னு தெரியல, ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு 2010 சரியாக கோவையில் செம்மொழி மாநாடு நடந்த அந்த காலகட்டத்தை ஒட்டி சைலேந்திரபாபு கோவையின் ஆணையராக இருந்தார். ஒரு மார்வாடி ஃபேமிலியிலேருந்து ஒரு பொண்ணு 10-12 வயசு குழந்தை, அது அண்டு தம்பி ஒரு ஆட்டோ டிரைவர் இன்னொருத்தனும் சேர்ந்து கடத்தி ப்ரூட்டல் செக்ஷுவல் அசால்ட், குழந்தை ப்ரூட்டல் செக்ஷுவல் அசால்ட் பிடிச்சிட்டாங்க. ஜெயிலேருந்து எடுத்துகிட்டு போய் சுடுறாங்க அவங்கள. எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா நாள் போலீஸ் அவங்க 2 பேரையும் பிடிச்சி பத்திரிகையாளர் சந்திப்பில் அவங்க 2 பேரையும் நிப்பாட்டுறாங்க. அதுக்கப்புறம் எடுத்துகிட்டு போய் அதில் ஒரு அக்யூஸ்டை சுட்டு கொண்டுட்டாங்க. இப்போ இது நின்றுச்சா? அண்டு இங்கே இந்த ஐஸ்கிரீம் அதிகாரி இவர்கள் எல்லாம் எத்தனை என்கவுண்டர்கள் சென்னையில் நடந்திருக்கிறது என்பதை பார்த்தோம். ஒரு 2 நாட்களுக்கு முன்பு சென்னையில் ஒருத்தனை வெட்டி ரோட்டிலே போட்டுட்டு போனாங்க, பார்த்தீங்களா இல்லையா? இன்னொரு இடத்துல வீடு பூந்து ஒருத்தனை வெட்டினது, சும்மா போய் ரோட்டில் போகிறவரெல்லாம் வெட்டுறாங்க. அதான் சம்மந்தப்பட்ட ஆள் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களெல்லாம் அது மாதிரி பண்ணிட்டு வந்திருக்காங்க. இது மாதிரியான ஃபேக் என்கவுண்டர்ஸ் எந்த சூழ்நிலையிலையும் டெட்டரண்ட்டாக குற்றம் செய்பவர்களை தடுக்காது. ஆனால் நீங்கள் இன்றைக்கி மாலதியோட வருத்தத்தையும் கோபத்தையும் நான் புரிஞ்சுக்கிறேன். அவங்களுக்கு அந்த பெண்ணுக்கு நேர்ந்த அந்த கோர சம்பவத்தை அடிப்படையாக வைத்து மாலதி பரவாயில்ல இதில் என்ன இருக்குது என்று அவர்கள் சொல்கிறார்கள். நாளைக்கு என்ன சுடுவாங்க, பரவாயில்லையா? என்ன பண்ண முடியும்? நீங்கள் இது சட்ட விரோதன்றதை மறந்துடாதீங்க. எவ்வளோ பெரிய குற்றமாக இருந்தாலும் நீதிமன்றம் தண்டனை கொடுக்கணும். அதுக்கு தான் நாட்டில் சட்டம்னு ஒன்று வச்சுருக்கோம். எனக்கு இந்த சின்ன வயசில் நிதிஷுக்கு இவ்வளோ பேலன்ஸ் இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அவங்க குற்றவாளி சார், நீங்கள் குற்றவாளி இல்லைல்ல, ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குல்ல சார். இப்போ அவங்க குற்றவாளின்ட்டு எதை வச்சு சொல்கிறீங்க? பிடிபட்டிருக்காங்க, நீதிமன்றம் உண்மையான குற்றவாளியாக இருந்தால் சரின்னு தான் சொல்கிறேன். உண்மையான குற்றவாளியாக இருந்தாலும் அவர்கள் உண்மையான குற்றவாளிகளா இல்லையா என்பதை நீதிமன்றம் தான் முடிவு செய்ய வேண்டும். சந்தேகத்திற்கு இடமற அந்த குற்றம் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்பட வேண்டும். சரி, அதுக்கப்புறம் சுட்டா பரவாயில்லையா? எந்த தண்டனையாக இருந்தாலும் அது சட்டப்பூர்வமான தண்டனையாக இருக்க வேண்டும். நீதிமன்றம் அந்த தண்டனை வழங்க வேண்டும். போலீஸ்க்கு தண்டனை கொடுக்குற அதிகாரம் இல்லை. நீதிமன்றத்தின் முன் நிறுத்தும் அதிகாரம் மட்டும்தான் காவல்துறைக்கு இருக்கிறது. இது குறுக்கு வழின்றது உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குது? உங்கள் கையாளாகத்தனத்தினால தான் இந்த குற்றம் நடந்திருக்கு. உங்களுக்கு அந்த இடத்துல போலீஸ் உறுதியாக வராதுன்னு தெரிஞ்சதுனால தானே இந்த குற்றவாளிகள் போய் இந்த வேலையை செய்கிறாங்க. அந்த பக்கம் அடிக்கடி பேட்ரோல் ஜீப்பு வரும், அங்கே விளக்குகள் எரியும், இருட்டாக இருக்காது அப்படின்னு தெரிஞ்சப்போ அந்த குற்றத்தை செய்வார்களா? சிசிடிவி இருக்குது அந்த இடத்துல, செய்வாங்களா? இந்த ஓட்டைகளை சரி செய்யாதது உங்கள் தவறு தானே? இல்லை சார், இப்போ நம்ம ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்பு கூட ஒரு வீடியோ வெளியே வந்துச்சு. ஒரு காவலரே சொல்கிறாரு, நைட் நேரத்தில் நீ எதுக்குமா வெளியே வர, இப்படி நீலாம் வெளியே வரனால தான் வந்துட்டு இப்படி சம்பவங்கள்லாம் அரங்கேறுது அப்படின்னு சொல்கிறாங்க. இது பேச்சு கிடையாது. எந்த நேரத்தில் வெளியில் வந்தாலும் பாதுகாப்பு கொடுக்குறது தான் உங்கள் வேலை. இது ஜென்ரலாக ஓவராலாகவே சொசைட்டிலே இந்த டெண்டன்சி இருக்குது. நிறைய பேர் இப்போது இந்த சம்பவத்துக்கும் இப்படி பேசுகிறாங்க. நிர்பயா சம்பவத்தின் போதும் இப்படி பேசினார்கள். 11 மணிக்கு ஏன் அவங்க வெளியில் வரணும் இரவு? ஊர் இப்படி இருக்குன்னு தெரியாதானா? ஊர் இப்படி இருக்கிறது தானே இந்த சமூகத்தின் குறை. அதனால் அந்த பெண் வெளியில் வருது, இதெல்லாம் இது பேசுபொருளே அல்ல, இது விவாதத்திற்கான விஷயமும் அல்ல. ஏன் இப்படி பாதுகாப்பற்ற ஒரு சூழல் தமிழகத்தில் நிலவுகிறது? எங்கே பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் நடந்தாலும் துடிக்கிறார்கள் அல்லவா திமுகவினர்? மகளிர் அணி துடிக்கிறது அல்லவா? அப்பான்னு சொல்கிறீங்களே, அவங்க பொண்ணுக்கு இப்படி நடந்திருக்கு, வெக்கமல்ல? அப்பாவோட ஆட்சி இதான் லட்சணமா? நாங்கள் சொல்லிக்கல, நீங்கள் தான் சொன்னீங்க அப்பாவின் ஆட்சின்னு. மகளுக்கு இப்படி நடக்கலாமா? தொடர்ந்து சட்டம் ஒழுங்கில் நீங்கள் சறுக்களை சந்தித்து கொண்டிருக்கிறீர்களே, இது குறித்து என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? நீங்கள் காவல்துறைக்கு ஒரு தலைவரை அப்பாயிண்ட் பண்ணுறதுக்கு கூட துப்புலாத ஆட்சியை தான் நீங்கள் நடத்திட்டு இருக்கீங்க. HOPF அப்பாயிண்ட் பண்ணாதனால தான் இந்த செக்ஷுவல் அசால்ட் நடந்துச்சுன்றதை நான் சொல்லலை. ஆனால் டிபார்ட்மெண்ட்டை ஒழுங்காக வைக்கணும்ல. சீமா அகர்வாலை இன்று துறை தலைவராக வைத்திருந்தால் அவர் நாளைக்கு இது ஸ்ட்ரீம்லைன் பண்ணியிருக்கக்கூடும். பெண்களின் பாதுகாப்பை அவர் உறுதி செய்திருக்கக்கூடும். எதுக்கு சார் பொறுப்பு டிஜிபி இருக்கணும்ட்டு இப்படி வம்பு பண்ணிட்டுருக்கீங்க நீங்கள்? ஒவ்வொரு முறையும் காவல்துறையால் அரசுக்கு தலைகுனிவு ஏற்படுகிறது. ஆனால் அந்த தலைகுனிவை எல்லாம் பொறுத்து கொண்டு தமிழகத்தை தலைகுனிய விட மாட்டேன் என்று விளம்பரம் தேடிக்கொள்ள முதல்வர் வெட்கப்பட வேண்டும். லா அண்ட் ஆர்டரில் கோட்டை விடுற அரசு ஒரு நாளும் உருப்படாது, தேரவே தராது. 2006, 2011 திமுக ஆட்சியில் கண்மூடித்தனமாக நடைபெற்ற இந்த நில அபகரிப்பு அந்த ஆட்சி வீழ்வதற்கு ஒரு பெரும் காரணமாக அமைந்தது. இன்றைக்கி இங்கே இந்த செக்ஷுவல் அசால்ட்டு அன்றைக்கி பூரா லேண்ட் கிராப். திமுககாரன் வீட்டுக்கு ஆரம்பிச்சு எழுதி கூடியா இப்படி வாங்குவானுங்க நிலத்தை. அதனால தான் ஜெயலலிதா லேண்ட் கிராப் செல்லுன்னு தமிழ்நாடு முழுக்க உருவாக்குனாங்க. இதுக்குன்னே ஆட்சி மாறினோம்னா அப்புறம் திமுக பூரா காசை கொடுத்துக்கிட்டு எனக்கு கேஸ்லேருந்து தப்பிச்சா போதுன்னு கொடுத்து நிலத்தை திருப்பி கொடுத்துட்டு காசை திருப்பி கொடுத்துட்டு எல்லாம் அப்படி தான் இந்த வழக்கில் இதெல்லாம் தப்பிச்சாங்க. ஒரு தமிழ்நாடு பூரா ஒவ்வொரு மாவட்டத்திலையும் லேண்ட் கிராப் செல்லு போடுறாங்கன்னா எந்த அளவுக்கு இவங்க நிலத்தை அபகரிச்சிருப்பாங்க. சென்னையில் மட்டும் 3-4 செல்லு போட்டாங்க லேண்ட் கிராப் செல்லு. அப்போது இந்த சட்டம் ஒழுங்கு எவ்வளவு முக்கியம் என்பதை
முதல்வர் உணர்ந்ததாக எனக்கு தெரியவே இல்லை. ஆட்சிக்கு இது மோசமான அவப்பெயரை ஏற்படுத்தும். இவ்வளவு ஒரு கோரி கிரைமு, கிரேவ் கிரைம் இந்த மாதிரி நடந்துக்கிட்டு இருக்கு. கம்ப்ளைண்ட்டே கொடுக்காதவன பார்ல பெண்ணுக்கு மானபங்கம் ஆயிடுச்சுட்டு போய் வம்படியாக பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி ஜெயிலுக்கு போடுறீங்க. ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி வரதராஜன் எங்கே ஓடி போகிறாரு? இங்கே ஆஃபீஸுக்கு வாரத்துக்கு 4 நாள் போலீஸ் அனுப்பி. அப்போது இதெல்லாம் நடந்துக்கிட்டு இருக்கும்போது எங்கேயோ தப்பு நடக்குதுன்றதை ஒரு நல்ல முதல்வர் உணர்ந்திருக்க வேண்டுமா இல்லையா? நம்ம ஆஃபீஸ் முன்னாடி மப்டியில் வந்து 2 போலீஸை கண்காணிக்கிறதுக்கு போட்டுருக்காங்களா? இந்த தான் அங்கே போட்டுருந்தா யார் இந்த பண்ணியிருக்கணும்ப்பா. நீ சொல்கிறது ஒரு மிகைப்படுத்தப்பட்ட விஷயம் இல்லை. இதைத்தான் நீங்கள் பண்ணணும். பெட்ரோலை இம்ப்ரூவ் பண்ணணும். ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் பிங்க் பெட்ரோல் என்று ஒன்று அறிமுகப்படுத்தப்பட்டது தெரியுமா? பிங்க் கலரில் இன்னோவா வண்டி சுத்தம் பார்த்துருக்கியா? பிங்க் பெட்ரோல் எதுக்கு? அது பெண்கள் பாதுகாப்புக்காக. வெறும் பெண்கள் பாதுகாப்புக்கு. பெண்கள் ஹாஸ்டலு, ஒர்க்கிங் விமன் ஹாஸ்டலு, இது போன்ற இடங்களில் பெண்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் பெட்ரோல் பண்ணுறதுக்குன்னு இப்படி ஒரு அரசு பெண்கள் பாதுகாப்பில் கவனம் செலுத்த வேண்டும். வெறுமனே அப்பான்னு சொல்லிக்கிட்டா போதாது. இப்போ அது கண்டினியூ தானே சார் ஆகும்? எங்கம்மா பிங்க் பெட்ரோல் எங்கம்மா இருக்குது? வண்டி பார்த்தீங்களாம்மா ரோட்டில்? பார்த்தீங்களா? 1-2 ஓடுதுன்னு நினைக்கிறேன். இங்கே அது 1-2 இத்து போன வண்டியாக இருக்கும். அது ஒரு ஸ்கீம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. அதோட நோக்கம் என்ன? விமன் சேஃப்டிக்காகவே இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இல்லையா? அதை நீங்கள் கண்டினியூஸாக சஸ்டெயின் பண்ணணுமா இல்லையா? அன்றைக்கி அந்த பிங்க் பெட்ரோலுக்குன்னு வாங்கின 10 வண்டி வாங்கியிருந்துச்சுன்னா அதில் 8 வண்டி கண்டமாக இருக்கும், 2 வண்டி மட்டும் ஓடிக்கிட்டு இருக்கும். அந்த 2 வண்டி இன்றைக்கி ஓடுது. புரியுதா? ஸ்கீம் ட்ராப்டு. எந்த பாரில் தகராறு நடக்குது, எந்த பாரில் நமக்கு ரூம் கொடுக்காதவன் வந்து குடிக்கிறான், அவனை தூக்கி உள்ளே போடணும்னு காவல்துறை அதிகாரிகள் கவனம் செலுத்தும் போது உங்களது உண்மையான பணியில் எப்படி கவனம் செலுத்துவீர்கள்? பாதுகாப்பு தர வேண்டிய காவல்துறையை பாலியல் பலாத்கார சம்பவத்தில் ஈடுபட்டுறாங்களே சார். ஆமாம், திருவண்ணாமலையில் மிக மோசமான ஒரு சம்பவத்தை பார்த்தோமா இல்லையா? உங்களுக்கு அன்னைக்கே நான் அந்த சம்பவம் நடந்தபோது அதை விவாதிக்கும் போதே நான் சொன்னேன், அந்த அச்சம் போயிடுச்சு இல்லை. நம்ம யூனிஃபார்மில் இருக்கிறோம், இந்த வர்றவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குறது தான் நம்ம வேலை அப்படின்ட்டு அந்த 2 போலீஸ்காரங்களுக்கு தெரியாமல் இந்த ஃபேமிலியோடு வர்றவங்கள வண்டியில் வாழைத்தார் வச்சுருக்கிறவனை ஏற்றி இந்த பக்கத்து போப்பான்னு அனுப்பிச்சு அந்த 2 பெண்களையும் கூட்டிகிட்டு போய் பாலியல் வன்முறையில் ஈடுபடுறாங்கன்னா அப்போ இந்த போலீஸ்காரங்களோட மைண்டு நம்ம இதில் மாட்ட மாட்டோன்ற ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருந்திருக்குல்ல. இந்த பெண் வெளியில் சொல்லாத மிரட்டி அனுப்பிச்சிடலாம் இல்லையா? அப்போ நீங்களே இப்படி பண்ணும்போது கிரிமினலுக்கு ஏன் அச்சம் வரப்போகுது? ஸோ ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு காவல்துறையின் ஈரல் அழுகி இருக்கிறது. இது நான் தொடக்கத்திலேருந்தே சொல்லிட்டு வரேன். நான் இன்னமும் என் மேலே கேஸ் போட்டதுனால மட்டும் சொல்லலை. ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு காவல்துறையின் சீரழிவுக்கான அடையாளங்கள் தான் இது போன்ற மேஜர் குற்ற சம்பவங்கள் எல்லாம். இதை உள்துறைக்கு பொறுப்பான முதல்வர் தான் கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் அவருக்கு எதுவுமே தெரிவதில்லை. என்ன நடக்கிறது என்பதை அவர் உடனிருப்பவர்களும் சென்று சொல்வதில்லை. அப்போ இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து கொண்டு தான் இருக்கும். ஒரு அண்ணா பல்கலைக்கழகத்தில் ஒரு மோசமான சம்பவம் நடக்கிறது, அதில் நீங்கள் முழுமையான விசாரணையை நடத்தியிருக்க வேண்டும். இன்றைக்கி வரைக்கும் யாரும் அந்த சார்ன்றதை கண்டுபிடிக்கல. இப்போ நீங்கள் ஒரு உண்மையான அப்பாவாக இருந்தீங்கன்னா அங்கே இது போல் எத்தனை சம்பவம் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பு நடந்தாலும் நீங்கள் அதை மொத்தத்தையும் விசாரித்து நடவடிக்கை எடுங்கள்ன்றது தான் நீங்கள் உத்தரவு போட்டிருக்கணும். அந்த ஒரு இன்சிடென்ட்டோட விசாரணை முடிச்சிங்களா இல்லையா? வேகமாக முடிச்சு ஒரு ஆள் தான் குற்றவாளின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம அலுவலகத்துக்கு வந்தார் இந்த கன்னியாகுமரி சேர்ந்த வழக்கறிஞர். அவர் வேறு இன்சிடென்ட்டு இதே வேலையாமல் இருந்திருக்கிறான், வேறு இன்சிடென்ட் அங்கே நடந்திருக்குன்றதை சொன்னாரா? அந்த கேஸோட இன்வெஸ்டிகேஷன் என்ன ஆச்சு? இந்த பொண்ணு விஷயம் வெளியில் தெரிஞ்சிருச்சு. அவன் ஒரு சீரியல் அஃபண்டர்த்தையும் சொன்னாங்களா? இதை தான் பண்ணணும். இவனை கையில் சிக்கனான்ட்டு பிடிச்சி அவனை காலுக்கு கீழே சுடுறது வீரம் கிடையாது. இதுவே பொறுப்பு டிஜிபி அவர்களை கொல்ல அனுமதித்திருக்க மாட்டார். இவங்களுக்கு தெரிஞ்ச ஒரே வழி சுடுறது. நீங்கள் காலுக்கு கீழே சுட்டதுனால பரவாயில்லன்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க, இவங்களோட ஒரிஜினல் பிளானை சுடுறது. அருட்தந்தைகிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிங்கன்னா நேரம் சுட்டு 2 பேர் சுட்டுருப்பார். நீங்கள் நம்ம சுட்டுறதை ஆதரிச்சோம்னா வச்சுக்கோங்க சார், நாளைக்கு அதிகாரிகளுக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ அவங்க மீதெல்லாம் பொய் எஃப்ஐஆரை போட்டு விட்டு தம்பி எனக்கு நடக்கும் தம்பி, இது எனக்கு நடக்கும், தயங்காமல் செய்வாங்க. இன்றைக்கி இருக்கிறதுனால சண்டை போட்டுட்ருக்கேன், பேசிகிட்டு இருக்கேன். சுட்டா என்ன பண்ணுவேன்? 2 நாள் கத்துவேன், அப்புறம் என்ன பண்ணுவீங்க? இவங்கெல்லாம் அவ்வளோ ஈஸியாக அவங்களுக்குலாம் தண்டனை வாங்கி கொடுக்க முடியாது. ஜுடிஷியல் கஸ்டடியில் இருந்த அக்யூஸ்டை எடுத்துகிட்டு போய் சுட்டுட்டு கல் மாதிரி உட்காந்துருக்கல அவங்க. அதை நோக்கி போகும். வந்து இன்றைக்கி இப்போது எவ்வளவு அதிகாரிகளுக்கு, ஒரு சில அதிகாரிகளுக்கு எவ்வளவு தலைவலியாக இருக்கிறேன், எவ்வளவு எளிது சுடுறது. ஒரு நாள் இதை ஆதரிக்கக்கூடாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. எந்த தண்டனையாக இருந்தாலும் சட்டபூர்வமான தண்டனையாக இருக்க வேண்டும். இன்னொன்று, தண்டனை வழங்கும் அதிகாரம் நீதிமன்றங்களுக்கு மட்டுமே இருக்கிறது. நிர்பயா வழக்கு போல விரைவாக விசாரணையை நடத்தி தீர்ப்பு பெற்று அவர்களுக்கு உரிய தண்டனையை பெற வேண்டும். விரைவாக விசாரணை முடித்து அவர்கள் ஜாமீனில் வெளிவராமல் அதற்கு முன்பு விசாரணை முடிக்க வேண்டும். ஆம்ஸ்ட்ராங் கேஸ் அக்யூஸ்டு ஜெயிலேருந்து வெளியிலே வரக்கூடாதுன்றதுக்காக வேகமாக சார்ஜ் ஷீட் போட்டிங்கன்னா அது போல் இதில் போடணும். அந்த விசாரணை விஞ்ஞானபூர்வமாக சரியாக ஒரு மூத்த காவல்துறை அதிகாரிகளின் மேற்பார்வையில் சரியாக நடைபெற வேண்டும். நீங்கள் ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லைன்னா இந்த தஷ்வந்த் வழக்கு போலவே இந்த குற்றவாளிகளையும் நீதிமன்றம் விடுதலை தான் செய்யும். அந்த தஷ்வந்த் வழக்கில் உச்சநீதிமன்றம் ரொம்ப அழகாக எழுதியிருந்தாங்க. இது ஒரு கொடூரமான குற்றம் என்பது எங்களுக்கு தெரியும். இவர்களை விடுதலை செய்வதால் அந்த பாதிக்கப்பட்ட அந்த உயிரை இழந்தவர்கள், அதுவும் செக்ஷுவல் அசால்ட்டு தானே, அது
இந்த உயிரை இழந்த அந்த விக்டிமோட ஃபேமிலி எவ்வளோ மன வருத்தம் அடையும் என்பது எங்களுக்கு தெரியும். இது சமூகத்தில் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தும் என்பது எங்களுக்கு தெரியும். ஆனால் இதற்காக போதுமான ஆதாரங்கள் இல்லாமல் நாங்கள் ஒருவரை தண்டிக்க மாட்டோம். இது இந்திய நீதி பரிபாலனம் அல்லன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இந்த கேஸ்லையும் நாளைக்கு கோர்ட் அக்யூட்டல் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. அதை ஒழுங்காக பண்ணுங்கள். அதுதான் காவல்துறைக்கு சிறப்பு, அழகு, பெருமை. இப்படி பிடிச்சிட்டு போய் சுடுறது எல்லாரும் செய்வான், என்ன பெரிய வீரமாக அது. ஆனால் இவங்களுக்கு தெரிஞ்சது இதுதான், சுடு. நீங்கள் இதை அனுமதிச்சிங்கன்னா, இதை என்கரேஜ் பண்ணிங்கன்னா 100 அஜித்குமார் உருவாவார்கள். சரிங்க சார். அதிமுகவும் தாவேக்காலாம் வந்து போராட்டங்களை அறிவிச்சிருக்காங்க சார். தேர்தல் நேரம் என்பதால் மிகச்சரியாக அனைத்து எதிர்க்கட்சிகளும் இன்று ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கின்றன. தாவேக, அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம், பாரதிய ஜனதா கட்சி என்ற அனைத்து கட்சிகளும் இன்று ஆர்ப்பாட்டம் அறிவித்திருக்கின்றனர். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்பதை எல்லா கட்சிகளும் சுட்டி காட்டியிருக்கின்றன. ஏன்னா தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிறது. நீங்கள் தான் அப்பா அப்பான்னு சொல்லி பெருமை தெரிவிக்கிறீங்க. அப்போ அப்பாவோட ஆட்சியில் எந்த லட்சணத்தில் இருக்குது என்பதை தேர்தல் நேரம் என்பதால் எதிர்க்கட்சிகள் இதை மில்க் பண்ணுறதுக்கான எல்லா வேலைகளையும் செய்வார்கள். சார் எல்லாரும் கண்டிச்சாங்க சார். எனக்கு வந்து இருந்ததுலேயே வந்து இபிஎஸ் அவர்கள் சொன்னது என்னென்னா, தமிழ்நாட்டில் காவல்துறைன்னு ஒன்று இருக்கா அப்படின்னு கேட்டார் சார். அது உண்மையிலே நல்லா இருந்துச்சு. பிரச்சனையோட மையக்கரு எது என்பதை அவர் பிடித்து விட்டார் என்று தான் நான் பார்க்கிறேன். உங்களுக்கு அந்த டிபார்ட்மெண்ட் சரியாக ஃபங்க்ஷன் ஆச்சுன்னா இது நடக்காது. புரியுதா? நானும் அதை தானே சொல்லிட்டு இருக்கிறேன். காவல்துறை என்ற ஒன்று இருக்கிறதா இல்லையா என்பதை தெரியவில்லை என்றது தான் பிரச்சனையோட மையக்கரு. அதை அவர் சரியாக பிடிச்சிருக்காரு.